வணக்கம் ஆல் ஃப்ரான்ச்சைசி பார்ட்னர்ஸ். டுடே இன்னைக்கு ட்ரைனிங் கிளாஸில் நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னா ப்ரெசன்டேஷன். நம்ம இப்போது எல்லா ஃப்ரான்ச்சைசி பார்ட்னர்ஸும் நம்ம வந்து மார்க்கெட்டிங் இன்றைக்கி ப்ராட்காஸ்ட் மூலமாகவும் நம்மளுடைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கும் மார்க்கெட்டிங் பண்ணிகிட்ருக்கோம். என்னென்னா ப்ராடக்டை ஓப்பன் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், அவங்களுடைய க்யூரியாசிட்டி அவங்களுடைய தேவைகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி ஒன்று பயன்படுத்தி என்ன பண்ணிகிட்ருக்கோம், போஸ்டிங் வந்து பண்ணிகிட்ருக்கோம். அதில் வந்து என்கொயரி வரக்கூடிய அந்த கஸ்டமர்ஸை, என்கொயரி மூலமாக வரக்கூடிய கஸ்டமர்ஸை எப்படி நம்ம ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும், ப்ரெசன்டேஷன் கொடுக்குறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன எல்லாம் மாதிரி நம்ம வந்து ப்ரிப்பேர் ஆகணும், எந்த மாதிரி நம்ம ப்ரெசன்டேஷன் மெத்தட் இருக்கணும் அப்படின்றத பற்றி தான் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். அப்போது இந்த கிளாஸில் வந்து மெயினாக வந்து ப்ரெசன்டேஷனுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு உதாரணமாக எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு டார்க் பிளேஸ், அதாவது ஒரு இருட்டான ஒரு அறையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெசன்டேஷன், ஒரு கஸ்டமருக்கு நீங்கள் ப்ரெசன்டேஷன் கொடுக்குறதா இருந்தால் அதில் ஒரு லைட்டிங், அதாவது ஒரு ஃபோக்கஸ் லைட் வந்து யாருடைய மேலே அதிகமாக அந்த ஃபோக்கஸ் லைட் அடிக்கணும் அப்படின்றத பொறுத்து தான் அந்த ப்ரெசன்டேஷன் சக்ஸஸ் ஆகிறது. உதாரணத்துக்கு உங்கள் மேலே தான் அந்த ஃபோக்கஸ், அந்த லைட் வந்து அதிகமாக அடிச்சுட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக கஸ்டமர்கிட்டருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இருக்காது, எந்த ரிசல்ட்டும் கிடைக்காது. அப்போ கஸ்டமர் மேலே தான் அதிகமான டைமில் வந்து என்ன ஆகணும், அந்த ஃபோக்கஸ் லைட் வந்து அடிக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும், கொஸ்டின்ஸை வந்து க்ரியேட் பண்ணி அவங்கள கஸ்டமர்ஸை பேச வச்சிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்ட் ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்றதான் இதில் சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம். அப்போது நம்ம அந்த ப்ரெசன்டேஷன் முன்னாடி நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு கஸ்டமர் வந்து உங்கள்கிட்ட என்கொயரி கேட்குறாரு அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போது எப்படி நீங்கள் அந்த ப்ரெசன்டேஷனை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு இப்போ இதுதான் வந்து கஸ்டமர்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதுதான் கஸ்டமர் தான் நீங்கள் வந்து கஸ்டமர் தான் அதிகமாக என்ன பண்ணணும், பேச வைக்கணும். அதுக்கு நீங்கள் முதல்ல கஸ்டமர் வந்து 80% கஸ்டமர் பேசுனா உங்களுக்கு ரிசல்ட், உங்களுக்கு க்ளோசிங் வந்து ஆகக்கூடியது 80% கஸ்டமர் என்ன பண்ணணும், பேசணும். நீங்கள் இந்த 2 ஸ்டேஜ், முதல்ல ஃபஸ்ட்டு பிகினிங்கில் 10% நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணணும், கொஸ்டினை வந்து ஸ்டார்ட் பண்ணணும், அதுக்கு 10%. கடைசியில் பார்த்தீங்கன்னா 10%, லாஸ்ட் 10% என்ன அப்படின்னா அவங்க பேசக்கூடிய விஷயத்துக்கு நீங்கள் சொல்யூஷன் கொடுக்கணும். சொல்யூஷன் தான் உங்களுடைய லாஸ்ட்டு விஷயம். லாஸ்ட் நீங்கள் கொடுக்க வேண்டியது சொல்யூஷன். இதுதான் உங்களுக்கு க்ளோசிங் ரிசல்ட் அதிகம். அப்போ ஃபஸ்ட்டு பிகினிங்கில் நீங்கள் என்ன பண்ணணும், கொஸ்டின்ஸ், பிகினிங்கில் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் தான் என்ன பண்ணணும், ஆஸ்க்கு கொஸ்டின்ஸ், ரைட் கொஸ்டின்ஸ், எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டால் அந்த கஸ்டமரை நீங்கள் பேச வைக்கலான்றதான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். அப்போது இந்த 10%ன்றது ஆஸ்க்கு கொஸ்டின்ஸ் வந்து ரைட் கொஸ்டின்ஸாக இருக்கணும். இந்த ரைட் கொஸ்டின்ஸு நீங்கள் எந்த ப்ராடக்ட் அவர் என்கொயரி கேட்குறாரோ அந்த ப்ராடக்ட் உண்டான கொஸ்டின்ஸு, கேள்விகளை கேட்குறதுக்கு நீங்கள் தயாராகணும். அப்படி கேட்டு கஸ்டமரை ஒரு 80% பேச வச்சு கடைசியில் 10% நீங்கள் சொல்யூஷன் கொடுத்தீங்கன்னா 100% உங்களுடைய பிஸ்னஸில் உங்களுக்கு என்கொயரி வரக்கூடிய கஸ்டமர் 100% உங்கள்கிட்ட ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து நிறைய நபர்கள் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம தான் அதிகமாக பேசிகிட்டு இருக்கோமே தவிர கஸ்டமரை நம்ம என்ன பண்ணுறதில்ல, பேச வைக்கிறதில்ல. அதுக்கு பேச வைக்கிறதுக்கு உண்டான கொஸ்டின்ஸும் நமக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ப்ராடக்டை வந்து அவர் வந்து என்கொயரி கேட்குறாருன்னா, நம்ம எடுத்த உடனே என்ன பண்ணிடுறோன்னா அந்த ப்ராடக்டை பற்றி முழுமையாக ஒப்படைச்சிடுறோம். நமக்கு தெரிஞ்ச எல்லா நாலேஜையும் அவர்கிட்ட என்ன பண்ணிடுறோம், சொல்லிடுறோம். அப்படி சொல்கிறதுனால உங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னா, அவருக்கு தேவையான விஷயங்கள் இதில் கிடைக்குதான்றதை அவரால் என்ன பண்ண முடியல, யூகிக்க முடியல. அதுலேயே என்ன நடக்குதுன்னா, அவர் யோசிச்சு சொல்கிறேன், நான் கேட்டு சொல்கிறேன், வீட்டில் கேட்டு சொல்கிறேன்ற இந்த மாதிரி பல காரணங்களை சொல்லி அவர் நம்மளை அவாய்ட் பண்ணி போயிடுறாரு. அப்போ அந்த விஷயம் நடக்காமல் இருக்கணும்னா நீங்கள் பண்ண வேண்டிய மிக முக்கியமான விஷயம், ஃபஸ்ட்டு பிகினிங்கில் நீங்கள் கேட்க வேண்டிய கேள்விகள், அந்த கேள்விகளை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஒரு ப்ராடக்ட்டை பற்றி ஒரு கஸ்டமர் என்கொயரி பண்ணார்னா என்னென்ன கேள்விகள்லாம் கேட்கணும் அப்படின்றத முதல்ல ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. பிகினிங்கில் 10% அந்த கேள்விகளை கேளுங்க, கஸ்டமரை பேச வைங்க. 80%, 80% கஸ்டமர் பேசிட்டாங்கன்னா மீதி இருக்கக்கூடிய 10% நீங்கள் அந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தான் நீங்கள் சொல்லணுமே தவிர வேறு எதுவும் பெரிய அளவில் பேச தேவை இருக்காது. சொல்யூஷன் சொல்லிட்டீங்கன்னா அந்த சொல்யூஷன் கேரண்டியாக ஒரு கான்ஃபிடென்ட்டை, நம்பிக்கை கொடுத்தீங்கன்னா 100% உங்கள்கிட்ட என்ன பண்ணுவாங்க, ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு க்ளோசிங் ஈஸியாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? பெஸ்ட்டு ரிசல்ட் வரணும் அப்படின்னா நீங்கள் கரெக்ட் கொஸ்டின் கேட்குறதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகணும், தயாராகிடுங்க. நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்ட் ரிசல்ட் கிடைக்கும். ஓகே, அப்போ இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்கொயரி வந்தால் நம்ம என்ன பண்ணணும், நமக்கு என்கொயரி வந்தால் முதல்ல நம்ம கேள்விகள் கேட்குறதுக்கு தயாராகணும். எடுத்த உடனே நம்ம ப்ராடக்ட்டை பற்றி முழுமையாக என்ன பண்ணாதீங்க, சொல்லாதீங்க.
சொல்கிறேன் சார், ஒரு நிமிஷம் நான் ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணணும், அவங்கள்ட்டேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டு அவங்க என்னென்னலாம் இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பயன்படுத்தியிருக்காங்க, இல்லை இதுக்கு முன்னாடி இந்த ப்ராப்ளத்துக்காக எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி எல்லா கொஸ்டின்ஸ் அவர் என்னென்ன சம்மந்தமாக உங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு தகுந்த மாதிரி என்னென்னலாம் உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் வேணுமோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஃபைனலாக சொல்யூஷனாக இங்கே பேசுங்க. 100% உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ. இன்றைக்கி வந்து நம்ம இந்த கிளாஸில் வந்து இன்றைக்கி இந்த சப்ஜெக்டை பார்த்தோம். நாளைக்கு இன்னும் ஒரு சப்ஜெக்டோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஆல் அசோசியேட் அண்டு ஃப்ரான்ச்சைசி பார்ட்னர்ஸ்.